இன்னும் பயங்கரமான யுத்தங்கள். இப்போ கூட புதுசாக பார்த்தோம். இன்னைய நியூஸில் பார்க்கும்போது பாகிஸ்தானில் கூட எவ்வளோ அந்த தீவிரவாதிகள் தாக்குதனால எவ்வளோ ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கார்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கிறது. கர்த்தர் வர சமீபமாக இருக்கிறது என்று நாம் அறிகிறோம். வேதம் சொல்கிறது, தீமை செய்கிறவன் இன்னும் தீமை செய்யட்டும், நன்மை செய்கிறவன் இன்னும் நன்மையை செய்யட்டும். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் நிற்பது வாழ்வது ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. தயவு செய்து தேவ பிள்ளைகளே, நாம் எல்லோரும் கர்த்தருக்கு பயந்து வாழும்போது அவருடைய தயவு நிச்சயம் நம்மளை தாங்கும். நோவா காலத்தில் பார்க்கிறோம். நோவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டு நோவாவிடம் ஆண்டவர் ஏராளமான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள், சத்தியமான வார்த்தைகளை சொன்னார். ஆனால் நோவா கடந்து போய் எல்லா ஜனங்களுக்கும் அறிவித்தான். இந்த ஜனங்கள் யாரும் அதை நம்பவில்லை, கேட்கவில்லை, ஏற்கவும் இல்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மறுதளித்த ஜனங்கள். ஆண்டவர் ரொம்ப துக்கப்பட்டார். இந்த ஜனங்களை நான் படைத்தது மிக மிக கஷ்டம். இந்த ஜனங்களை நான் படைக்காமல் இருந்தால் நலமாயிருந்திருக்கிறோமே, ஏன் இந்த ஜனங்களை நாம் படைத்தோம் என்று ஆண்டவர் வியக்கூடப்படுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அதனால இந்த உலகத்தை நான் அழிக்கப் போகிறேன், இந்த மனிதரை நான் படைத்தது தவறு என்று அவர் உள்ளத்தில் வேதனையோடு நோவாவை கூப்பிட்டு நோவாவிடம் சொன்னார், மகனே, நான் இந்த உலகத்தை 40 நாள் மழைனாலும் தண்ணீர்னாலும் இந்த பூமியை அழிக்கப் போகிறேன். வாழ்கிற எல்லா ஜனங்களையும் ஒருத்தரை இல்லை, மனிதர்கள், ஆடு, மாடு, குருவி, பச்சி, பறவைகள், மரங்கள் எல்லாத்தையும் நான் அழிக்கப் போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நோவாவோ கடந்து போய் சொந்த ஜனங்கள், அந்நிய ஜனங்கள், மற்ற ஜனங்கள், குடும்பத்திடம் ஆண்டவர் எடுத்து சொன்னார். அதை கேட்டவர்கள் சில பேர், கேட்காதவர்களோ இவரை பரிகாசம் பண்ணார்கள். அதே போல இன்னைக்கு உண்மையை பேசுனா, இந்த உலகத்தில் நல்லது சொன்னோம்னா நம்மளை பரியாசம் பண்றவர்கள் ஏராளமான ஜனங்கள். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்வது கொஞ்ச காலம்தான். நாம் நினைச்சிருக்கோம் நம்ம 100 வருஷம் 1000 வருஷம் வாழ போறோம் நினைச்சுக்கிட்டு சொத்து, வீடு, காரு, பங்களா, ஐயோ இன்னும் இந்த உலகத்தில் உள்ள ஆஸ்திகள்லாம் நாம் சேர்த்து கொண்டு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கார்கள். வேதம் சொல்கிறது, ஆஸ்தியை சேர்க்கிறான், அதை அனுபவிக்க அவனால் முடியாது. இந்த உலகத்தை முழுதும் நீ சேர்த்தாலும், உலகத்தில் அனைத்து பொருளையும் நீ வாங்கினாலும் எல்லாம் மாயே மாயே மாயே. ஆம், நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம், எல்லாம் மாயே. பூமிக்கு மேல் இருக்கிறதும் வானத்தின் கீழ் நடப்பது ஒவ்வொன்றும் மாயமாயிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. தயவு செய்து கர்த்தருக்கு பயந்து அவர் வழி நடக்கும் போது நம் தேவன் இரக்கம் செய்கிற கர்த்தராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நான் யோசிப்பேன், என்ன ஆண்டவரே, இந்த ஜனங்கள் இப்படி மரித்து கொண்டிருக்கார்கள். ஒரு பக்கம் ஆக்சிடென்ட், ஒரு பக்கம் மழைனாலும், ஒரு பக்கம் அக்கினினாலும் மரித்து கொண்டிருக்கார்கள். ஒரு பக்கம் யுத்தம், ஒரு பக்கம் சண்டை, ஒரு பக்கம் கொலை, ஒரு பக்கம் ரேப்பு, ஒரு பக்கம் இப்படியே நாம் சொல்லிக்கொண்டு போகலாம், சொன்னால் அடங்காது. இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் வித்தியாசமாய் நடந்து கொண்டிருக்குது. தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ம்போது அவருடைய இரக்கம் இந்த பூமியின் மேல் இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி, மனம் வருந்தி உண்மையாக இருங்க. நான் அதிகமாக நீங்கள் இப்படி தான் இருக்குன்னு நான் சொல்ல எனக்கு தகுதி இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு புத்தியும் இல்லை. நான் சொல்வது என்ன என்றால், ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழுங்கள். தாய் தாப்பனுக்கு இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, வயசானுச்சுன்னா கொண்டு போய் ஹாஸ்டல்லையும் ரோட்டிலையும் எங்கெங்கேயோ விட்டுட்டு போகிறாங்க. இது நியாயம் அல்ல. பேருக்கு கிறிஸ்தவமாக இருக்கார்கள், ஆனால் கிறிஸ்துவ என்றால் பேர் சொல்றதுக்கே எனக்கு கூச்சமாக இருக்கிறது. கிறிஸ்துவ பிள்ளைகள் என்றால் இப்படி அல்ல. கிறிஸ்துவ பிள்ளைகள் என்றால் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து வாழணும்,
உண்மையாக வாழணும், சத்தியத்தின் சத்திய பிரகாரமாய் வாழணும். அதுதான் கிறிஸ்துவ பிள்ளைகள். தேவ பிள்ளைகளே, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். அவர்கள் வயசான காலத்தில் அவரை கொண்டு அவங்களை உதாசீனப்படுத்த வேண்டாம். என் மகனே, உன் தாய் பேச்சை கேள், உன் தகப்பன் புத்தியை தள்ளாதே என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து நீதியாய் உத்தமமாய் நடக்கும்போது அவர் நம்ம மேல வைக்கிற கிருபையும் இரக்கமும் பெரியது. தேவ பிள்ளைகளே, நான் கூட ஏராளமான பாடல் என்னுடைய சாட்சி சொல்ல போனால் கணக்கடங்காது, இன்றைய நாட்களும் போதாது. ஏனென்றால் நான் பிறந்தது ஒரு சிறிய குக்கிராமம், ஒரு சின்ன வில்லேஜில் நான் பிறந்தேன். என் தகப்பனுக்கு நான் 5வது பிள்ளை. என் தகப்பனுக்கு மொத்தம் 12 பிள்ளைகள். அதில் எத்தனையோ பிள்ளைகள் செத்தது, மீதி 8 பிள்ளைகள் உயிரோடு இருந்தோம், ஒன்றாய் வாழ்ந்தோம். இன்னைக்கு என்னை விட்டு என் அண்ணன், அக்கா எல்லாம் நிறைய பேர் கடந்து போனார்கள். என் தாய் தகப்பன் கடந்து போனார்கள். சிறிய குக்கிராமத்தில் பிறந்தவன் செய்யாத பாவம் அல்ல, நிறைய பாவங்கள். குடியிலும் நான் 10-12 வயசுலேயே குடியை கற்றுக்கிட்டு விட முடியாமல் தத்தளித்து கொண்டிருந்தேன். ஆனாலும் கிட்டத்தட்ட 40 வருஷம் குடியிலேயே கிடந்தேன். குடியோடையும் குடும்பத்தோடையும் வாழ்ந்தேன். என்னை கேட்கறது யாரும் இல்லை, அனாதியாக கிடந்தேன். என் வாழ்க்கை ரொம்ப வேற மாதிரி. அது நான் சொன்னால் நேரம் போதாது. நான் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து சாராயம் காய்ச்சி விற்று, மாடு மேய்ச்சி, ஆடுகளை மேய்த்து, பண்ண வேலை செய்து, அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு அடிமையாய் வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் என் மேலே ஏதோ இரக்கம் வைத்து, என் மேலே அவர் இரக்கம் வைச்சதுனால இந்த பெங்களூர் பட்டணத்துக்கு அழைச்சி வந்து என்னை வாழ வைத்தார். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் குடியை விட முடியாமல் நான் தவித்து கொண்டிருந்தேன். நான் ஒரு இந்து மனிதன் தான். நான் பெருமைக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஒரு இந்து மனிதன் தான். இந்து குடும்பத்தில் பிறந்தவன், இந்துவோடு வாழ்ந்தவன், இந்துக்கு செய்ய வேண்டிய சடங்கு எல்லாம் செய்தவன் தான். இங்கே பெங்களூர் பட்டணத்தில் வந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு பேருக்கு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். பேருக்கு மாத்திரம்தான் கிறிஸ்தவன். ஆனால் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே குடியும் கொடுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன் எல்லாம் தேவனே விட்டார். இந்த குடியிலேருந்து, எல்லா பாவத்திலேருந்து அவர் தான் என்னை விட வைச்சார். என்னுடைய சுய புத்தியில் முடியாது. எவ்வளோ நான் முயற்சி பண்ணினேன், விட்டுறணும்னு நினச்சேன், முடியல. எவ்வளோ நான் முயற்சி பண்ணேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் திட்டினாங்க, வேண்டாங்க, வயசாகி கொண்டு இருக்குது, குடி வேண்டாம்னு. கேட்கவும் எனக்கு நேரம் இல்லை. நேரம் இருந்தும் நான் அவங்க வார்த்தையை உதாசீனப்படுத்தி குடி கொடுத்தனமாய் வாழ்ந்தேன். ஆண்டவர் என்னை தொட்டார். இப்போ நான் அது எல்லாத்தையும் விட்டேன். ஆம் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தொட்டார் என்றால் எல்லாம் விட்டுவிட முடியும். நம்மளுடைய சுய புத்தியில் விட முடியாது. கர்த்தருடைய கிருபையில் மாத்திரம்தான் நம்ம எல்லா பாவத்தையும் மேற்கொள்ள முடியும். அதனால் இப்போ 2 வருஷமாக குடியிலிருந்து விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். நான் ஆண்டவருக்காக ஏதாச்சும் நான் செய்யணுமே என்று யோசித்து கொண்டு ஜெபம் பண்ணினேன். அவர் என்னை பாடலை எழுதியும் வைத்தார். நான் இப்போ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 30 பாடலும் வரைக்கும் பாடி வெளியிட்டிருக்கிறேன். இன்னும் ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கிறது. என்னுடைய சாட்சிகள் நான் சொல்ல வேண்டும் என்றால், நான் ஒரு 12 வயசில் பெங்களூருக்கு வந்துட்டு இங்கே பெங்களூரில் பயிர் சுந்தரங்கிற ஒரு இதில் இங்கே பெங்களூர், அதான் 9 பிளாக் 4 பிளாக்கு, அங்கே வந்து பயிர் சுந்தரான்னு ஒரு சின்ன கிராமம் மாதிரி இருந்துச்சு. அதில் நான் தகப்பனாரும் நானும் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அப்போ சீட்டாடுவது, ராத்திரில் வீட்டில் அடங்காது, அங்கே இங்கே சுற்றுவது, பசங்கூட அப்படிலாம் செஞ்சு கடந்து வந்தேன். ஒரு நாள் நான் படுக்கையாகிவிட்டேன். மரண படுக்கையில் விழுந்து விட்டேன். என்னுடைய சக்தி எனக்கு இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை. மரணத்தை நோக்கி போயிட்டேன். மரணம் என்னை பிடித்தது. எனக்கு இருக்கும் ஒரு 13 வயசு இருக்கும், கரெக்டாக என்னால் சொல்ல முடியாது. 12லேருந்து ஒரு 15 வயசுக்குள்ளே இருக்கும். அது இப்போ என்னால் ஆராய முடியல. 12லேருந்து ஒரு 15 வயசுக்குள்ளே தான் இருக்கும், அதுக்கு மேலே இல்லை.
இந்த வயசில் மரண படுக்கையில் விழுந்து விட்டேன். நான் செத்து போயிட்டேன்னு ஒரு 2-3 மாதம் படுக்கையே தான். ஆள் மெலிசாகிட்டேன், செத்துட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு ஊருக்கெல்லாம் இவன் செத்துட்டான்னு சொல்லி அப்போல்லாம் தந்தி அனுப்பிட்டாங்க. நிறைய யாரும் என்ன நினச்சாங்கன்னு தெரில. அங்கே இருந்தவங்க எல்லாம் என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க, பாவம் சின்ன பையன் செத்துட்டானே பாவம், எப்படின்னு பரிதாபப்பட்டாங்க. என் தகப்பனார் குடியோடு பாட்டிலோடு நான் செத்து கிடக்கிறேன், பக்கத்தில் உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு பாடு கட்டாங்க, பெரிய ஒரு சின்ன பாடு தான். 2 மூங்கில் வச்சு குறுக்க குச்சி கட்டி அது மேலே கீத்து, இந்த தேங்காய் மரம் கீத்தை போட்டுட்டு என்னை தூக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. உடனே நான் பரலோகம்னு சொல்ல முடியாது, மேலே நான் போனேன். மேலே போகும்போது 2 பேர் என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே நான் அங்கேருந்து கீழே பார்க்கும்போது நான் செத்து கிடக்கிற இடத்துல சுற்றி பிசாசு கூட்டங்கள் நிறையா இருந்தது. அப்போது அங்கேருந்து நான் சொல்கிறேன், ஐயோ நான் செத்து கிடக்கிறேன்னு நான் அழுவுறேன். அப்போது ஏதோ ஒரு முகங்கள், அவரை பார்க்க முடியலனால அந்த முகத்தை அவர் கேட்குறாரு, இந்த மகனை ஏன் அழைச்சி வந்தீங்க? இந்த மகன் இன்னும் உயிரோடு வாழ வேண்டிய நாட்கள் இருக்கிறது, இந்த மகனை அழைச்சிட்டு போங்க என்று அவர் சொல்வதை நான் கேட்குறேன். என் காது கேட்குது அவர் சொல்வது, இந்த மகன் இன்னும் வாழணும் இந்த பூமியில், இந்த மகனை அழைச்சிட்டு போங்கன்னு. அப்போ என்னை அழைச்சிக்கிட்டு கீழே வராங்க. என்னை சுற்றி உக்காந்து என்ன அழுவுறாங்க நான் பார்க்குறேன். மேலே நான் கீழே வரேன், அது நான் கீழே பார்க்குறேன், நான் படுத்து கிடக்கிறேன். என்னை சுற்றி உக்காந்துக்கிட்டு நிறையா வயசானவங்க, சின்ன பொண்ணுங்க எல்லாம் உட்காந்து அழுகுறாங்க. ஐயோ இந்த பையன் செத்துட்டானேன்னு அழுகுறாங்க. எங்கள் அக்கா அழுகுறத பார்க்குறேன். அப்படியே கீழே வரேன். நான் செத்து கிடந்தவன் நான் கண்ணை முழிச்சு பார்க்குறேன். என் தகப்பனார் அப்படியே குடிச்சிட்டு இருந்தவர் அப்படியே ஒன்று செத்துட்டார். அது பெரிய ஸ்டோரி, எங்கள் அப்பாவுடைய ஸ்டோரி. அது இன்னொரு நாளைக்கு கர்த்தருடைய கிருபையினால் சொல்கிறேன். இப்படி என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. நான் முழிச்சு கொண்டேன். உடனே எல்லாம் என்னை தூக்கி தண்ணி கொடுத்து என்னை உட்காரச்சாங்க. உடனே என்னை தூக்க வேண்டிய பாடையில் என் தகப்பனை வச்சு எங்கள் தகப்பனை தூக்கி கொண்டு போய் அடக்கம் செஞ்சோம். இதே பெங்களூரு இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பைசந்திராவில் மென்டல் ஹாஸ்பிட்டல். அந்த ஆஸ்பத்திரியில் என்னை அடக்கம் பண்ணாங்க. என்ன இல்லை, எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணாங்க. என்னை அடக்கம் பண்ண வேண்டிய விடத்தில் எனக்கு குழி வெட்டினாங்க இல்லைங்களா, அந்த குழியில் எங்கள் தகப்பனை கொண்டு அடக்கம் பண்ணாங்க. சில நாள் அப்படியே இருந்துச்சு. நாங்கள் ஊருக்கு கடந்து போயிட்டேன். ஊரில் போய் வேலை செஞ்சு ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு அப்படியே வாழ்ந்து என் அக்கா தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து என் வாழ்க்கை அப்படியே ஓடிக்கொண்டிருந்தது. எனக்கு ஒரு 20 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் தான் எனக்கு திருமணம் செய்தேன். கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு 4 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கார். 4 பிள்ளைகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பெங்களூர் பட்டணத்தில். இந்த 2021 தேவன் என்னை தொட்டதனால் இந்த குழியை விட்டேன். இந்த சாட்சிகளை நான் எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு அவ்வளோ தெரியல. நான் கரெக்டாக ஒரு வார்த்தையும் நான் சொல்ல எதுவும் இல்லை. கர்த்தருடைய சித்தம் இருந்தால் ஒரு பாகமாய் இன்னொரு நாளைக்கு வீடியோவை நான் ஒரு பாகமாய் கரெக்டாக அந்த வார்த்தைகளை நான் நினைத்து எழுதி வச்சு நான் சாட்சி சொல்கிறேன். என்னுடைய சாட்சி பெருசுங்க. நான் இன்னைக்கு உயிரோடு வாழ்வது நிச்சயமாக பெரிய இதுதான். என்ன சொன்னாங்க டாக்டர்கள், 50 வயசுல செத்துருவான், இவன் உயிரோடு இருக்க மாட்டான்னு எல்லா டாக்டரும் கைவிட்டாங்க. ஏன்னா குடிச்சு என்னுடைய லிவர் எல்லாம் வீங்கி போச்சு, என்னுடைய உடம்புல இருந்த ஃபாட்ஸ் எல்லாம் செத்து போச்சு. டாக்டர் கைவிட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய கிருபை நாளைக்கு உயிர் வாழ்கிறேன். கர்த்தருடைய சித்தம் இருந்தால் இன்னும் நாளைக்கு அழகான சாட்சியை சொல்லி உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.